இந்த வீடியோ ஒரு ஜாதகரின் திருமணத்திற்கு முந்தைய மனநிலை சூழ்நிலை தொழிலையும் திருமணத்திற்கு பிந்தைய மனநிலை சூழ்நிலை தொழிலையும் பிரித்து காட்டுகிறது. ஜாதகர் 1996 ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர். துலாம் ராசி, சுவாதி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர். லக்னாதிபதி குரு, பூராடம் 1ஆம் பாதம். ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. தனுசு லக்னம். லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியான குரு லக்னத்தில் ஆட்சி. 4ஆம் இடத்தில் 2, 3 சனி மற்றும் கேது. 7ஆம் இடத்தில் 6, 11 கூடிய சுக்கிரன், 5, 12 கூடிய செவ்வாய் இணைவு. 9ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி உடன் 7, 10 கூடிய புதன். 10ஆம் இடத்தில் ராகு. 11ஆம் இடத்தில் சந்திரன். MBA படித்தவர். லக்னாதிபதி குரு லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7இல் உள்ள சுக்கிரன் செவ்வாயை சமசப்தமாக பார்த்தும் 9ஆம் இடத்தில் உள்ள சூரியன் மற்றும் புதனையும் பார்க்கிறார். ஜாதகர் எல்லோருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவர். சட்ட நுணுக்கங்களை அறிந்தவர். விரிவாக சொல்லக்கூடியவர். பொது சேவையில் மனப்பான்மை உடையவர். ட்ரஸ்ட் ஒன்றையும் நடத்தி வருபவர். தேசிய கட்சி ஒன்றின் மாவட்ட அளவில் பதவியில் இருந்தவர். சிறு ஜவுளி கடை ஒன்றையும் நடத்துபவர். குரு பார்வை பெற்ற சுக்கிரன் செவ்வாய். இதில் செவ்வாய் 10ஆம் இடத்தையும் லக்னத்தையும் 2ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார். சனி பகவான் 6, 10 லக்னத்தை தொடர்பு கொள்கிறார். 8ஆம் அதிபதி சந்திரன் 11இலிருந்து 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு என்பது ரெடிமேட் விஷயங்களை குறிக்கக்கூடியது. குரு சுக்கிரன் 4ஆம் இட தொடர்பு என்பது உள்ளாடைகளை குறிக்கக்கூடியது. 10ஆம் இடத்தில் உள்ள ராகு 8ஆம் அதிபதியான சந்திரன் அஸ்தம் 2இன் சாரம். சந்திரன் சுவாதி 3ஆம் பாதம். ஆக 8ஆம் இடம் என்பது டிஸ்ட்ரிபியூஷனை குறிக்கும். உள்ளாடைகளை மாவட்டம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் எடுத்து விநியோகம் செய்தார். அரசியல் ஈடுபாடு மிகுதி. 9ஆம் இடத்தில் 9, 10 அதிபதிகள் இருப்பதால் ஆன்மீக திருப்பணிகளில் நாட்டம். ஒரு கோவிலை நிர்வாகம் செய்தார். குலதெய்வ கோவிலில் பொருளாளராக இருந்தார். அடிக்கடி என்னை தொடர்பு கொள்பவர். சனி திசை, புதன் புத்தி, ராகு அந்தரத்தில். 28 வயதில் திருமணம் நடைபெற்றது. ராகு அந்தரத்தை திருமணம் நடைபெறும் காலமாகவும், அடுத்து வரும் குரு அந்தரத்தை புது வீட்டை கிரக பிரவேசம் செய்யும் காலமாகவும் கொடுத்திருந்தேன். அதன்படியே நடந்தது. அவரிடம் நான் சொன்னது, சார், நீங்கள் திருமணத்திற்கு அப்புறம் மனைவியோடு அவங்க வேலை செய்யும் இடத்திலே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. உங்கள் மனைவி கண்டிப்பாக பணிபுரிவராகத்தான் இருப்பார். உங்களுக்கு தற்போதைய அரசியல் ஈடுபாடு குறைந்து வருகிறது. நீங்கள் திருமணத்திற்கு அப்புறம் சுத்தமாக அரசியலை விட்டு விடுவீர்கள். மனைவி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பீர்கள். கலஸ்திர ஸ்தானாதிபதி புதன் வீட்டில் காரகர் சுக்கிரன் 6, 11 உடையவராகவும் செவ்வாய் 5, 12 உடையவராகவும் இணைந்திருக்கிறார்கள். குரு 5ஆம் இடத்தையும் 7இல் உள்ள இந்த கிரகங்களை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களது பாக்கியாதிபதி சூரியனையும் 7, 10 அதிபதியும் பார்வையிடுகிறார். ஆக களத்திர காரகரையும் களத்திர அதிபதியும் பார்த்து விட்டார். அவரோ பாக்கியாதிபதியுடன் தொழில் சாதியாக உள்ளார். 10இல் ராகு. தாங்கள் சொந்த தொழிலை விட்டுவிட்டு மனைவியுடன் வேறு வேலைக்கு தான் செல்வீர்கள். உயர்ந்த உத்தியோகமாக இருக்கும். படிப்புக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக இருக்கும் என்றேன். அவர் செவ்வாய் அந்தரத்தில் கனரக வாகனமான JCB ஒன்றையும் வாங்கி நிர்வகித்து வந்தார். ராகு அந்தரத்தின் ஆரம்பத்தில் திருமணம் முடிவாகி ராகு அந்தரத்தின் இறுதி பகுதியில் திருமணம் நடந்தது. மனைவி படித்தவர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சென்னையில் பணி. விவரங்களை தெரியப்படுத்தினார். நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் அவருடைய அன்னையார் வந்து பத்திரிகை வைத்தார். தம்பி வர முடியவில்லை சார், அவனுக்கு லீவு கிடைக்கவில்லை என்றார். என்னம்மா சொல்கிறீர்கள், அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டேன். நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு மருமகள், நீங்கள் சொந்த தொழில் எதுவும் செய்ய வேண்டாம், வேலைக்கு வந்து விடுங்கள். சென்னையிலேயே சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைத்துவிடும். இங்கேயே இருவரும் பணிபுரியலாம். சென்னையிலே தங்கிவிடலாம் என்று கூறினாராம். அவரும் ஒப்புக்கொண்டு சென்னைக்கு சென்று விட்டாராம். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் 2 மாதமாக வேலை செய்கிறாராம். திருமணத்திற்கு கூட லீவு கிடைக்கவில்லை. 2 நாட்களுக்கு முன்பதாக வருவார். நான் தான் எல்லோருக்கும் பத்திரிகையை வைக்கிறேன் என்றார் அவருடைய அன்னையார். எல்லோருக்கும் ஆலோசனை சொல்பவர். நிச்சயதார்த்தம் முடிந்த பின் வருங்கால மனைவியின் ஆலோசனையை கேட்டு வேலைக்கு சென்று விட்டார். ரெடிமேட் ஜவுளி வியாபாரத்தையும் விட்டுவிட்டார். இதை நான் முன்கூட்டியே கணித்திருந்தாலும் அதிலும் ஒரு கவனக்குறைவோ அல்லது பிழையோ இருந்திருக்கிறது. நான் இவ்வாறு தான் நடக்கும் என்று கணித்தது திருமணத்திற்கு அப்புறம். ஆனால் அவர் நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு திருமணத்துக்கு முன்பேவே அந்த ஊருக்கு சென்று விட்டார். மனைவியின் விருப்பப்படி வேலைக்கு சென்று விட்டார். சென்னையிலே வீடு எடுத்து தங்கியும் விட்டார்.
மூன்றாம் இடம் என்பது முன்கூட்டியே நிகழக்கூடியது. குடும்பாதிபதி 3ஆம் அதிபதியான சனி 4ஆம் இடத்தில் இருந்து 6 மற்றும் 10 1ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். அவரும் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். மேலும் சூரியனும் புதனும் 3ஆம் இடத்தை பார்வையிடுகின்றனர். இந்த 3, 7, 9, 10 தொடர்பு நிச்சயதார்த்தத்தை குறிப்பதாகும். எனவே நிச்சயதார்த்தம் முடிந்த கையோடு திருமணத்திற்கு முன்பாகவே மனைவியின் ஆலோசனையின் பேரில் தொழிலை விட்டுவிட்டு வேலைக்கு சென்று விட்டார். விதி வழி பயணம்.